அன்பான சகோதரர் சகோதரிகளே, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் கடைசி பக்கம் எழுதப்பட்டுவிட்டது என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகமாக இருந்தால் அந்த கடைசி பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? உங்கள் செல்வமா? உங்கள் பதவியா? உங்கள் சாதனைகளா? அல்லது நீங்கள் நேசித்த மக்களா? நீங்கள் தொட்ட இதயங்களா? நீங்கள் மாற்றிய வாழ்க்கைகளா? சமீபத்தில் நான் இணையத்தில் ஒரு உணர்ச்சிபூர்வமான கதையை வாசித்தேன். ஒரு மனிதர் தன் தாத்தா இறந்த பிறகு அவர் எழுதி வைத்திருந்த பழைய நாட்குறிப்பை வாசித்தார். அந்த நாட்குறிப்பில் அவரது குழந்தை பருவம் முதல் இறுதி காலம் வரை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் ஒரு வெற்றிகரமான மருத்துவராக வளர்ந்தார். நல்ல வருமானம் ஈட்டினார். கார் வாங்கினார். மக்கள் பாராட்டும் வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் நாட்குறிப்பின் மிக முக்கியமான பகுதி அவரது செல்வம் பற்றியதல்ல, அவரது அன்பை பற்றியது. சிறுவயதில் இழந்த தந்தையை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் பற்றியது. தன் மனைவியின் மீதான அன்பை பற்றியது. தன் மகனை இழந்த வேதனை பற்றியது. கல்வி கற்க உதவிய ஏழை குழந்தைகள் பற்றியது. தான் கட்டிய பள்ளி பற்றியது. மற்றவர்களுக்காக செய்த நற்செயல்கள் பற்றியது. அவரது வாழ்க்கையின் இறுதியில் அவருக்கு முக்கியமானது பணமல்ல, மக்கள்தான், அன்புதான், சேவைதான். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி கூறுகிறது, இயேசு மக்களை கண்டபோது அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார், ஏனெனில் அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல துன்பப்பட்டும் கைவிடப்பட்டும் இருந்தனர். பலர் அந்த கூட்டத்தை பார்த்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் அவர்களை உண்மையாக கண்டார். அவர் அவர்களின் காயங்களை கண்டார். அவர் அவர்களின் தனிமையை கண்டார். அவர் அவர்களின் பயங்களை கண்டார். அவர் அவர்களின் ஆன்மீக பசியை கண்டார். சகோதரர் சகோதரிகளே, இன்றும் உலகம் மாறவில்லை. பலர் வெளியில் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் உடைந்திருக்கிறார்கள். பலரிடம் பணம் இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. பலரிடம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையான அன்பு இல்லை. பலரிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையின் அர்த்தம் இல்லை. அவர்கள் எல்லோரும் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். இயேசு அவர்களைக் கண்டு இரக்கம் கொண்டார். ஆனால் அவர் செய்த அடுத்த செயல் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அவர் எல்லாவற்றையும் தனியாகச் செய்ய முயற்சிக்கவில்லை. அவர் தமது சீடர்களை நோக்கி திரும்பினார். அவர் கூறினார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. கவனியுங்கள், இயேசு பணம் குறைவு என்று சொல்லவில்லை. கட்டிடங்கள் குறைவு என்று சொல்லவில்லை. திட்டங்கள் குறைவு என்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னது, வேலையாட்கள் குறைவு. பிரச்சனை அறுவடையில் இல்லை. பிரச்சனை பணியாற்ற தயாராக இருக்கும் சீடர்களின் பற்றாக்குறையில்தான். இன்று பலர் கூறுகிறார்கள், திருச்சபைக்கு அதிக குருக்கள் தேவையும். அது உண்மை. அதிக துறவிகள் தேவையும். அதுவும் உண்மை. அதிக அழைப்புகள் தேவையும். அதுவும் உண்மை. ஆனால் இன்றைய நற்செய்தி இன்னும் ஆழமான ஒரு பிரச்சனையை வெளிப்படுத்துகிறது. அது பயன்படுத்தப்படாத திருமுழுக்கு அழைப்பு. பல கிறிஸ்தவர்கள் திருச்சபையின் பணியை குருக்கள் மட்டுமே செய்ய வேண்டியதாக நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு பார்வையாளர்களை அழைக்கவில்லை. அவர் சீடர்களை அழைத்தார். திருச்சபை ஒரு நாடக அரங்கம் அல்ல. சிலர் வேலை செய்து மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடமல்ல. திருச்சபை ஒரு அறுவடை வயல். ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. சிலர் திருமண வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சிலர் குருத்துவத்திற்கு. சிலர் துறவற வாழ்க்கைக்கு. சிலர் தனிப்பட்ட அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரம் இருக்கிறது. சிலர் கற்பிக்க முடியும். சிலர் ஆறுதல் கூற முடியும். சிலர் வழிநடத்த முடியும். சிலர் ஜெபிக்க முடியும்.
சிலர் ஏழைகளுக்கு உதவ முடியும். சிலர் அன்புடன் கேட்க முடியும். பிரச்சனை வரங்கள் இல்லாததல்ல, அந்த வரங்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதுதான். அந்த மருத்துவர் ஒரு குருவல்ல, ஒரு ஆயரல்ல, ஒரு பெரிய பிரசங்கியும் அல்ல. ஆனால் அவர் இறைவன் கொடுத்த வரங்களை பயன்படுத்தினார். ஒரு பள்ளி தொடங்கினார். குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தார். தன் வளங்களை பிறருக்காக பயன்படுத்தினார். அவர் இறைவனின் இரக்கத்தின் நீட்சியாக மாறினார். இதுவே உண்மையான அழைப்பு. இதுவே சீடத்துவம். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்னை தெரசா ஒருமுறை கூறினார், நான் இறைவனின் கையில் இருக்கும் ஒரு சாதாரண பென்சில் மட்டுமேயு. எவ்வளவு அழகான வார்த்தைகள்! ஒரு பென்சில் சாதாரணமானது. அது மங்கிவிடும், தவறுகள் செய்யும், சில நேரங்களில் உடைந்துவிடும். ஆனால் ஒரு சிறந்த எழுத்தாளரின் கையில் அது ஒரு அற்புதமான கதையை எழுத முடியும். அதுபோல நாமும். நம்மில் பலர் நினைக்கிறோம், நான் வயதானவன் ஹூ, நான் இளமையானவன் ஹூ, எனக்கு போதுமான கல்வி இல்லையூ, நான் பல தவறுகள் செய்திருக்கிறேன் ஹூ. ஆனால் இயேசு முழுமையானவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மீனவர்களை தேர்ந்தெடுத்தார். வரி வசூலிப்பவரை தேர்ந்தெடுத்தார். சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் இறைவன் தகுதியானவர்களை மட்டும் அழைப்பதில்லை, அவர் அழைத்தவர்களை தகுதியானவர்களாக்குகிறார் என்று பலர் கேட்கிறார்கள். இறைவன் ஏன் எதையும் செய்யவில்லை? திருச்சபை ஏன் உலகத்தை மாற்றவில்லை? உண்மையில் இறைவன் உலகத்திற்கு பதில் அளிப்பது நம்மூலமாகத்தான். பிரச்சினை இறைவன் பேசாததல்ல, பிரச்சினை நாம் கேட்காததுதான். பிரச்சினை இறைவன் அழைக்காததல்ல, பிரச்சினை நாம் பதிலளிக்காததும். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். நமது பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தை பயன்படுத்தினால் என்ன ஆகும்? ஒவ்வொரு குடும்பமும் தனிமையில் இருப்பவரை வரவேற்றால், ஒவ்வொரு இளைஞரும் தன்னார்வ சேவையில் ஈடுபட்டால், ஒவ்வொரு முதியவரும் ஜெப போராளியாக மாறினால், ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவின் கரங்களாக மாறினால், தனிமை குறையும். ஏழைகள் உதவி பெறுவார்கள். நோயாளிகள் ஆறுதல் அடைவார்கள். இளைஞர்கள் வழிகாட்டுதலை பெறுவார்கள். திருச்சபை உயிரோட்டமுள்ள கிறிஸ்துவின் உடலாக மாறும். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கூறுகிறார், நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிர் தந்தார். இதன் மூலம் இறைவன் தம் அன்பை வெளிப்படுத்தினார். எல்லாம் அன்பில்தான் தொடங்குகிறது. வெற்றியில் அல்ல, புகழில் அல்ல, அங்கீகாரத்தில் அல்ல, அன்பில். அன்பில்லாத திறமைகள் பயனற்றவை. அன்பில்லாத ஊழியம் சுமையாகிவிடும். அன்பில்லாத வரங்கள் தங்கள் அர்த்தத்தை இழந்துவிடும். அன்பானவர்களே, ஒரு நாள் அந்த தாத்தாவின் நாட்குறிப்பு முடிந்தது. ஒரு நாள் நமது வாழ்க்கை நாட்குறிப்பும் முடியும். அப்போது மக்கள் நினைவு கூறுவது நாம் சம்பாதித்த பணத்தை அல்ல, நாம் சேர்த்த சொத்துக்களை அல்ல, நாம் எப்படி நேசித்தோம் என்பதை, நாம் எப்படி மன்னித்தோம் என்பதை, நாம் எப்படி சேவை செய்தோம் என்பதை, நாம் எப்படி மற்றவர்களுக்கு இறைவனின் இரக்கமாக இருந்தோம் என்பதை. இன்றும் இயேசு உலகத்தை நோக்கி அதே வார்த்தைகளை சொல்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. பின்னர் அவர் நம்மை நோக்கி கேட்கிறார், நீ என் வேலையாட்களில் ஒருவராக இருப்பாயா? நாளை அல்ல, நீ முழுமையானவனாக ஆன பிறகு அல்ல, இன்றே, இப்போது. இந்த திருப்பலியில் நமது பதில் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். உமது கரங்களாகவும், உமது குரலாகவும், உமது அன்பாகவும், உமது இரக்கமாகவும் இந்த உலகில் என்னை மாற்றும். ஆமென். If this reflection has touched your heart today, I invite you to share in the comments. What gift has God given you, and how is He calling you to use it for His kingdom? Your witness may be exactly what someone else needs to hear. Sometimes God uses a simple testimony to encourage another person to say yes to His call.
If Echoes of the Word is helping you grow closer to Jesus and deepen your understanding of Scripture, please support this ministry by liking, sharing, commenting, and subscribing. Every like helps this message reach more people. Every comment helps build a community of faith. Every share becomes an act of evangelization. And every subscription helps us continue bringing God's Word to hearts around the world. Please share this reflection with your family, friends, parish groups, prayer groups, and anyone who may need hope, encouragement, or a reminder of God's love today. May the Lord bless you and your family abundantly. May He help you discover the gifts He has placed within you. And may He make you a joyful laborer in His harvest. Until next time, keep listening to God's Word, keep living God's Word, and keep becoming an echo of His voice in the world. God bless you, and see you in the next reflection.